ஓம் சாய்ராம். நம்பிக்கை பொறுமை. அற்புத சாய்பாபா கோயில், வாராகி அம்மா திருக்கோவில், பிரித்திங்கரா தேவி, இது மூணும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சன்னதி உண்டு. இப்போ வாராகி அம்மாவுக்கு 3 பஞ்சமி தான். எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நம்ம என்ன வேண்டுதல் பண்ணுறோமோ, நமக்கு எது நடக்க வேண்டி இருக்கோ அது வாராகி அம்மா 3 பஞ்சமிக்குள்ளே கண்டிப்பாக நடத்தி கொடுக்குறாங்க. ரெண்டாவது, அமாவாசைக்கு பிரித்திங்கரா தேவிக்கு நிகும்பலா யாகம் நடக்கும். இந்த நிகும்பலா யாகம் எப்போ நடைபெறுது அப்படின்னா, அமாவாசை தோறும் பகல் 12 மணிக்கு நடக்கும். தேதி மாற்றம் செய்யப்பட்டது. டைம் நேரத்தை மட்டும் மாற்றியிருக்கோம். எப்போயுமே நிகும்பலா யாகம் அமாவாசை தோறும் பகல் 12 மணிக்கு நடைபெறும். இந்த நிகும்பலா யாகத்தில் எல்லாருமே கலந்துக்கலாம். அந்த யாகத்துக்கு என்னென்ன போடணும், என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதேமாதிரி இங்கே போர்டும் வச்சுருக்கோம். இது அம்மாவுக்கு நடக்கிற அபிஷேக மஞ்சள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. மக்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த மஞ்சள் வாங்கிட்டு போய், யாருக்காவது வீட்டில் உடம்பு சரியில்லை, நோய் வாடப்பட்டிருக்காங்க, இடப்பிரச்சனைகள் இருக்குது, தொழில் பிரச்சனைகள் இருக்குது, காரியங்கள் தடைபடுது அப்படின்னா இந்த மஞ்சள் கொண்டு போய் இது வைக்கிறதுக்கு ஒரு சில சாஸ்திரங்களும் உண்டு. தெரியாதவங்க நேரிலையும் கேட்டுக்கலாம். இருந்தாலும் எந்த இடத்துல வச்சா என்ன பலன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கை கால் உடம்பு சரியில்லாதவங்க, இந்த ஒரு வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த மஞ்சள் எடுத்து பூசினாலே வாராகியமாக 5 நிமிஷத்தில் சரி பண்ணி கொடுப்பாங்க. யாருக்காவது ஹார்ட்டு ப்ராப்ளம், இந்த மாதிரி உடம்பு ரீதியாக ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மஞ்சள் எடுத்து வாராகியம்மாவை நினச்சி கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டு குடிச்சிங்கன்னா அதுவும் கிளியர் ஆகும். அதை விட இதே மஞ்சளை குழந்தை இல்லாதவங்க கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் போட்டு அம்மாவை நினச்சி, உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்களா, இது அம்மாவுடைய மருந்தாக நினச்சி கொடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு யாருக்காச்சும் இருக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மஞ்சள் கொண்டு போய் வச்சிருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். நீங்களும் இந்த பலனை அனுபவிச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு குடித்தா 5 நிமிஷத்தில் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும். இது வாராகி அம்மாவோட மகிமை. இந்த மஞ்சளுக்கு இருக்கிற மகிமை நிறையா பேருக்கு தெரியலை. இருந்தாலும் நான் இப்போ யூடியூப்பில் ஒரு வாட்டி சொல்லிட்டேன். பஞ்சமி தோறும் பகலில் காலையில் மஞ்சள் ஆரம்பிக்கலாம். அரைக்க ஆரம்பித்தா சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் மட்டும்தான் மஞ்சள் அரைக்கிறதுக்கு அனுமதி. காரணம் 5 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சிடும். அதனால தான் 4:30யோடு நிப்பாட்டிடுறோம். அரைக்கப்படுற விருப்பம் உள்ளவங்க பகலில் அரைச்சிக்கலாம். ஆனால் மஞ்சள் அரைக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள், நிறைய பலன் இருக்குது. அது தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லைக்கு அம்மாகிட்ட கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி யார் எந்த ஊரில், வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ எங்கேயோ இருக்கிறவங்க உங்களால் வர முடியலை, இந்த மாதிரி விளக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப தூரமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. அவங்களும் விளக்கு போட்டுக்கலாம், வேண்டிக்கலாம். முடியாதவங்களுக்கு நாங்களே விளக்கு போட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த சாய்ராமுக்கு ஒரு வேண்டுதல், ஒரு பிரபலம் இருக்கிறதுனால இவங்க இந்த தடவை அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இவங்க அன்னதானத்தை தொடர்ந்து நடத்தணும் ஆசைப்பட்றாங்க. அதுக்கு மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்களும் பண்ணுறோம். இவங்க பண்ணுற அன்னதானத்துக்கு வாராகியமாக நிச்சயமாக இவங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்த பஞ்சமிக்குள்ளே நிச்சயமாக தீர்த்து கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை. ஏன் அப்படின்னா, இந்த வாராகி அம்மா எல்கையில் யார் நின்றுட்டு முறையாக விளக்கு போட்டு முறையாக தெரியாத விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு 3 பஞ்சமிக்குள்ளே இந்த வாராகி அம்மா நடத்தி கொடுக்குறாங்க. குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, நிலப்பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணமாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் 3 பஞ்சமி தான் சாய்ராம். அப்படி நடக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி பண்ணீங்கன்றதையும் விளக்கத்தை நீங்கள் சொல்லாமலே நானே சொல்லுவேன். அதே மாதிரி செய்வனை வச்சுருக்கவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போன யூடியூப்லேயே சொல்லிட்டேன். இருந்தாலும் நிறைய பேருக்கு பார்க்கல, நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணாமல் இருக்கிறீங்க. அவங்கள ஷேர் பண்ணுறதுக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன். செய்வனை யாருக்காவது வச்சுருந்தால், இது வாராகி அம்மா முன்னாடி நிற்கும்போது வாராகி அம்மா எனக்கு காட்டி கொடுத்து உங்களுக்கு செய்வனை இருக்குது, போய் மருந்து எடுத்துகிட்டு வாங்க, நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அப்படி எடுத்துகிட்டு வர்றவங்க
நூற்றுக்கணக்கான பேர் மருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த வாராகி முன்னாடி நின்றுருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி செய்வனை உங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் இந்த இடத்துல விளக்கு போடும்போது நிகும்பலா யாகத்தில் கலந்துக்கிடும்போது பிருத்திங்கரா தேவி அந்த செய்வனை வச்ச குடும்பத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு விரிவாக நான் இதில் சொல்லிடலாம். ஆனால் இருந்தாலும் நேரில் வந்து கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் நிகும்பலா யாகத்தில் கலந்துக்கணும். அதுக்கு யாகத்துக்கு என்னென்ன வாங்கி போடணும் அப்படின்னு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்கோம். டவுட்டு இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடலாம். ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வாராகி அம்மாவுக்கு சாயந்தரம் அபிஷேகம் நடக்கும். சாயப்பாவுக்கு வியாழந்தோறும் அபிஷேகம் நடக்கும், அன்னதானம் நடக்கும், எல்லாமே நடக்கும். பிருத்திங்கரா தேவிக்கு நிகும்பலா யாகம் நடக்கும். ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே சத்தியநாராயண பூஜை இந்த கோவில் வச்சதுலேருந்து ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. அதுலேயும் நிறையா பேர் கவர்மெண்ட் ஷாப்புக்கு, கல்யாணத்துக்கு, குழந்தைக்கு எல்லாத்துக்குமே இந்த இடத்துல கால் வச்சவங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சத்தியநாராயண பூஜையில் நிறையா பேர் கலந்து நிறைய பலன் அனுபவித்தவங்க இன்னும் இருக்கிறாங்க, வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நல்லது அவங்களுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை பக்கத்தில் சொல்ல விரும்பாதவங்க இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எதுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்னென்னமோ போகுது. நான் 5 வருஷமாக யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு தான் இருக்கேன். இந்த வாராகி அம்மா கோவிலில் நடத்துகிறவங்க எல்லாருமே ஒரு சின்ன இறக்கப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இதில் இருப்பாங்க. டைம் பாஸுக்கு நிறையா பேர் பார்த்து தள்ளி விட்டுறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ பிருத்திங்கரா தேவிக்கு செட்டு போடுறதுக்காக ஆங்கில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த வாராகி அம்மா நடத்தி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு சீட்டாவது வாங்கி கொடுத்தா போதும். இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்சது கொடுத்தா போதும். இந்த பிருத்திங்கரா தேவிக்கு முன்னாடி செட்டு போட்டு வெயில் அடிக்காமல் வச்சுக்கலாம். அடுத்த பஞ்சமி அடுத்த அமாவாசைக்கு பகலில் தான் யாரும் நடத்த போகிறோம். அதனால் கொஞ்சம் நிழல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த வாராகி அம்மா யார் யார் நடத்தி கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன நடந்திருக்கு எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க மனசு வரணும். அம்மாவும் அப்பாவும் அவங்கக்கிட்ட வாங்கணும்னு விரும்பணும். முதல்ல நிறைய பேர் நான் நடந்தால் எந்த வேணாலும் செய்கிறேம்பாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க நான் 2வது கேட்க மாட்டேன். ஆனால் அவங்களுக்கு நடந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். வாராகி அம்மா காட்டி கொடுத்துருவாங்க. யார் விளக்கு எதுக்காக போடுறாங்க அப்படின்றதும் தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். அம்மா காட்டி கொடுத்துட்றாங்க, அப்பாவும் காட்டி கொடுத்துட்றாங்க. நிச்சயமாக இங்கே வர்ற எல்லாருக்குமே நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கட்டும். உங்களுக்கு இந்த வாராகி அம்மா கோவிலில் வந்து என்ன நடந்துச்சோ அதை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். முதல்ல இந்த வாராகி அம்மா கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு சிலர்கிட்ட சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து பலன் நம்ம மட்டும் அனுபவிக்கிறோட இன்னொரு 4 பேர் சேர்ந்து அனுபவிக்கும்போது உங்களுக்கு ஒரு படி இன்னொரு படி வாராகி அம்மா சேர்ந்து கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. அடுத்த அமாவாசை சொல்லியிருக்கேன். அடுத்த